கோவை பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் விரைவில் தீர்ப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை மகளிர் நீதிமன்றத்தில் இறுதி குற்றப்பத்திரிகையை சிபிஐ தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கில் விரைவில் தீர்ப்பு வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஞானசேகரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஞானசேகரன், இந்த வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கடந்த 2019ஆம் ஆண்டு கல்லூரி மாணவி மற்றும் இளம்பெண்களை பலாத்காரம் செய்து வீடியோ எடுத்து மிரட்டிய சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக இளம்பெண் ஒருவர் கொடுத்த புகாரின் பேரில் திருநாவுக்கரசு, சபரீசன், சதீஷ், வசந்தகுமார், மணிவண்ணன், பாபு, அருளானந்தம், அருண்குமார் ஆகிய 8 பேர் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து இவர்கள் அனைவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. சிபிஐ அதிகாரிகள் சம்பவம் நடந்த பொள்ளாச்சியில் நேரடியாக ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். கைதானவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணை முடிந்து இறுதி குற்றப்பத்திரிகை கோவை மகளிர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். பொள்ளாச்சி பாலியல் பலாத்கார வழக்கு கோவை மகளிர் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்த வழக்கினை நீதிபதி நந்தினி தேவி விசாரித்து வருகிறார். கடந்த சில மாதங்களாக இந்த வழக்கு சாட்சிகள் விசாரணை வாரந்தோறும் நீதிபதி முன் நடைபெற்றது. இந்நிலையில் சாட்சிகள் விசாரணை அனைத்தும் நிறைவடைந்து விட்டது. இதனைத் தொடர்ந்து இரு தரப்பினர் இடையே இறுதி வாதம் நடைபெற உள்ளது. இறுதி வாதத்திற்கு பிறகு விசாரணை விரைவில் பொள்ளாச்சி பாலியல் பலாத்கார வழக்கு தீர்ப்பு வெளியாகும் என தற்பொழுது எதிர்பார்க்கப்படுகிறது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.